சிலர் சிரித்தபடி தேவனுடைய செய்தியை அறிவித்தார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி கண்ணீரோடு தேவனுடைய வார்த்தையை பேசினார். தனது மக்களின் பாவத்தைக் கண்டு அவர் மனம் உடைந்தது. அதனால் அவர் கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். அவர்தான் எரேமியா. எரேமியா ஆசாரியரான இல்க்கியாவின் மகன். அவர் ஆனாதோத் என்ற ஊரில் பிறந்தார். இளவயதிலேயே தேவன் அவரை தீர்க்கதரிசியாக அழைத்தார். தேவன் அவரிடம் கூறினார், நான் உன்னை கருவில் உருவாக்குவதற்கு முன்பே உன்னை அறிந்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நியமித்தேன். எரேமியா பயந்தார். நான் இளைஞன் என்று கூறினார். ஆனால் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதியளித்தார். எரேமியா யூதா மக்களிடம் தொடர்ந்து, உங்கள் பாவங்களை விட்டு தேவனிடம் திரும்புங்கள் என்று அழைத்தார். ஆனால் மக்கள் அவரது வார்த்தைகளை கேட்கவில்லை. அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள். எரேமியா பல ஆண்டுகள் உண்மையுடன் எச்சரித்தார். எரேமியாவின் ஊழியம் எளிதானது இல்லை. அவரை கேலி செய்தார்கள், அடித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், ஒருமுறை சேற்று கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். ஆனால் எந்த துன்பமும் அவரை தேவனுடைய ஊழியத்திலிருந்து நிறுத்தவில்லை. எரேமியா நீதித்தீர்ப்பை மட்டும் அறிவிக்கவில்லை, நம்பிக்கையையும் அறிவித்தார். தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்வார் என்று அவர் தீர்க்கதரிசனம் கூறினார். அந்த உடன்படிக்கையில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் மனிதர்களின் இருதயத்தில் எழுதப்படும். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறியது. எரேமியா எச்சரித்தபடியே பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றினார். தேவாலயம் அழிக்கப்பட்டது. பலர் சிறைபிடிக்கப்பட்டனர். எரேமியா இதை கண்டு மிகவும் அழுதார். அவருடைய துக்கம் பின்னர் புலம்பல் என்ற வேதாகம புத்தகமாக எழுதப்பட்டது. எரேமியாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது, தேவனுடைய அழைப்புக்கு வயது ஒரு தடையல்ல. மக்கள் ஏற்காவிட்டாலும் உண்மையை தைரியமாக பேச வேண்டும். துன்பங்களில் தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நீதியுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் ஆவார். மனந்திரும்புகிறவர்களுக்கு தேவன் எப்போதும் புதிய நம்பிக்கையை அளிக்கிறார். எரேமியா பல கண்ணீரை சிந்தினார். ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் மாற்றவில்லை. நாமும் உண்மைக்காக உறுதியாக நிற்கும்போது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டார். எரேமியா 1:5. நான் உன்னை கருவில் உருவாக்குவதற்கு முன்பே உன்னை அறிந்தேன்.